குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃப்ரைடே க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். க்ரூட் ஆயில் நல்ல ஹையில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. 4360 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் 4380 அப்படின்ற ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழேருந்து பவுன்ஸ் பேக் ஆக தான் ட்ரை பண்ணியிருக்கு. 60லேருந்து இந்த 4380 பிரேக் பண்ணிட்டு மேலே பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ண மார்க்கெட் சடனாக கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி கீழே வரைக்கும் 4260 வரைக்கும் வந்துருக்குது. அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும், க்ரூட் ஆயில் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4250 65 60 இல்லை 70 இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகும். 4260 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகாது. இந்த 4270 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒன்று ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த 4260 4280 இந்த ரெண்டு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20 பாயிண்ட் ஜோன் ரொம்ப க்ரூஷியலான ஜோன். இந்த ஜோனை தான் டிசைட் பண்ணோம் க்ரூட் ஆயிலோட ட்ரெண்டை டிசைட் பண்ணுற ஜோனு. ஏன் அப்படின்னு பாருங்கள், இந்த ஜோனை தான் ரெஃபரன்ஸை வச்சு மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்தது. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் க்ரூட் ஆயில் நல்லா மேலே போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் மறுபடியும் இதே ஜோனுக்கு வந்துருக்குது. போன வீக் எந்த ஜோனில் இருந்ததோ அதே ஜோனுக்கு மறுபடியும் வந்துருக்கு க்ரூட் ஆயில். ஸோ 4280 ப்ராபப்ளி இன்றைக்கி என்ன ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னா செல்லிங்கு பாருங்கள். இந்த 4260 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக இன்றைக்கி வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய மார்க்கெட் க்ரூட் ஆயில் மார்க்கெட். பட் இந்த 4260 இன்றைக்கி பிரேக் பண்ணிடுச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தாராளமாக ட்ராப் ஆகும். ஸோ இன்றைக்கி எங்களோட அட்வைஸ் என்ன, ஃபஸ்ட்டு செல்லிங்கு போவோம். இந்த 4280 மேலே ப்ரைஸ் ஸ்டே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக மறுபடியும் மார்க்கெட் பையிங்க்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரூஷியலானது தான். ஏன்னா இந்த 4280 மேலே க்ளோசிங் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா தான் பையிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்குது ட்ரெண்டுக்கு ஃபேவரலாக பார்த்தீங்கன்னா செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இனிஷியலாக செல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.